ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஈஸியான ஒரு சப்பாத்தி ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மிக்சர் ஜாரில் பன்னீர் க்யூப் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பிளாக் பன்னீர்லேருந்து அரைவாசி மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரை 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். நான் இங்கே கீரையை அப்படியே தாங்க சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு பிளான்ச் பண்ணி தான் சேர்த்துக்கணும் அப்படின்னா கூட நல்லா சுடுதண்ணியில் கொதிக்க வச்சுட்டு பச்சை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கூட கீரையை சேர்த்து அரைச்சிக்கோங்க. 2 கப் கோதுமை மாவில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய், அரைச்சி வச்சுருக்க இந்த விழுது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரியே பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவு பிசைஞ்ச உடனே கூட நீங்கள் சப்பாத்தி செய்யலாம். ஏன்னா அந்தளவுக்கு சாஃப்டாக கிடைக்கும். பன்னீர் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியுமே கூட. நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் கிரேவியோட தான் சர்வ் பண்ணேன். இந்த காலிஃப்ளவர் கிரேவி ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். நாளைக்கு வர ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். எப்படி உப்பி வருதுன்னு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?